சிலுவை பாடுகள்ல அவர் வந்து 7 முத்தான வார்த்தைகளை உதிர்த்தாருன்னு இன்னைக்கு வந்து அதை தியானம் பண்ணுவாங்க. அதுல இந்த கொள்கை வரைவோட ஒத்து போற ஒரு வார்த்தையை நான் பேசலாம்னு நினைக்கிறேன். தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆரியம் திராவிடம் போல பல மடங்கு வெறி கொண்ட திருட்டு கூட்டம் வந்து இறைமகன் இயேசு வந்து சிலுவையில பாடாப்படுத்தினப்ப அந்த வேதனையின் மிகுதியில அத்தனை ரத்தத்தையும் இழந்தவரா தண்ணீர் தாகத்துல வந்து தாகமா இருக்கிறேன்னாரு. இன்னைக்கு எப்படி இந்த திருட்டு கூட்டம் வந்து நம்மள வந்து மோசமான தண்ணீரை குடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்குதோ அதே மாதிரி அன்னைக்கும் இறைமகன் இயேசுவுக்கு வந்து கழிவு நீரான கசப்பான காடி தண்ணியை கொடுத்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த நிலைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த அரசியல்வாதிகள் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. விஷக்கிருமிகள் வேதியியல் பொருட்கள் கலந்த தண்ணீரை தான் நமக்கு குடிக்க தருது. இறைமகனுக்கே இப்படிதான் கொடுத்தாங்கன்னா நம்மளெல்லாம் ஒரு இதுக்கு கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நமக்கு புரியுது. அதே மாதிரி இறைமகன் இயேசுவும் நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னாரு. அதாவது மேய்ச்சல தான் அவர் வந்து உன்னதமா சொன்னாரு. ஏன்னா அன்றைக்கான மெய்யல் அதுதான், என்றைக்கும் அதுதான் மெய்யல். அது அவர் உணர்ந்தவராதான். அவருடைய புகைப்படங்கள்ல கூட ஆட்டுக்குட்டியை சுமந்தவரா ஆட்டு மந்தையை மேய்க்கிறவரா புகைப்படங்களை நம்ம பார்க்க நேரிடும். அவர் பல இடங்களில் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக தான் உருவகப்படுத்தி காட்டியிருக்காரு. மக்கள் பாடுபடுவத, மக்கள் வந்து செத்து வீழ்வத, மக்கள் வந்து மரண விளிம்பில் போராடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடிய அரசியல்வாதிகள், போதகர்கள் இவர்களெல்லாம் நீ கணக்குல எடுக்காம நீ உனக்கு கையளிக்கப்பட்ட வேலையான மக்களை காப்பாற்ற பெரும் பொறுப்பை நீ செஞ்சு நல்ல சமாரியனா இரு, நல்ல மேய்ப்பனா இருந்து மக்களை வந்து வழி நடத்து அப்படின்னு அவருடைய போதகத்தை அண்ணன் சீமான் அவர்கள் கையில எடுத்து அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர் அல்ல. அப்படி இருந்தாலும் அந்த போதனைகளை பின்பற்றக்கூடிய வகையில இன்னைக்கும் மக்களுக்காக அத்தனை அயோக்கிய அரசியல்வாதிகளையும் எதிர்த்து நல்ல மேய்ப்பனா நான் உங்களுக்கு இருப்பேன்னு பல உறுதிகளை அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அவரை நீங்க ஏற்றுக்கிட்டு ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலிகளோட நோக்கம்.